ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் போ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பீன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீன்னா என்னன்றதை பார்க்கலாம். பீன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் தான். லைக் இப்போ ஸ்ப்ரிங் எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கும். என்ன மாதிரினா, இப்போ ஜாவா ஆப்ஜெக்ட் அந்த இனிஷியலைஸ் பண்ணுறதுலேருந்து அதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஸ்ப்ரிங்கே ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இந்த நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த பீனுக்கு மெயினாக இருக்கிறது ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே பீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பீன் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்மளோட அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் எழுதியிருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டில் இதெல்லாம் இந்த பீன் ஃபேக்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட். ஸோ அந்த அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் தான் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது. நம்ம வேணுன்ற இடத்துல டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணுறப்போ கேட்குறப்போ கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் தான் பார்த்துக்கும். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பீன் எப்படி நார்மலாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கோடை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து static டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ கண்டெக்ஸ்ட் காப்பி பேஸ்ட்டு, இந்த இடத்துல கண்டெக்ஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பீன்ஸ் அப்படின்றது மேலே அந்த இதை கால் பண்ணணும்ல, பீன்ஸ் கால் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் கண்டெக்ஸ்ட்னே வச்சுக்குவோம். டெக்ஸ்ட் வச்சுட்டு உள்ளே வந்து கண்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம். கண்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்னன்னா அடுத்து வந்து ஒரு பிரிண்ட் பீன்ஸ் அது கண்டெக்ஸ்ட் கால் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீன் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஹே அப்படின்னு ஒரு பீன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் போட்டுக்கலாம். ரெக்கார்டில் நேம் அப்படின்றத வச்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பப்ளிக் ஹே அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் கெட் ஹே அப்படின்னு ஒரு மெத்தட் இதில் வச்சுருக்கோம். ரிட்டர்ன் நியூ ஹே அப்படின்னு போட்டுட்டு உள்ள வந்து மிஸ்டர் பூ அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்டில் இல்லைனா ஸ்டூடெண்ட் விட வெளியவே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா கிளாஸில் வந்து ஹே சர்வீஸ் அப்படின்னு போடலாம். ஹே சர்வீஸ் லேயர் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஹே சர்வீஸ் போன வீடியோலே பார்த்துருப்போம். சர்வீஸ் லேயர்னா சர்வீஸ் அப்படின்ற அனோட்டேஷன் முக்கியமான ஒரு விஷயம். சர்வீஸ் அனோட்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள ஒரு ப்ரைவேட் வேரியபிள் நேம் அப்படின்றதுக்காண்டி ப்ரைவேட் நேமுக்குள்ள மெயின் டாட் ஹே அப்படின்றது. இந்த ஹேன்றதுக்கு எதுக்கு மெயின் டாட் அப்படின்றத கொடுக்குறோம்னா, நம்ம அந்த மெயின் கிளாஸ்க்குள்ள தான் இந்த இது எழுதியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஹே அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். ஆட் கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டர் அப்படின்றத கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகிக்கும். பப்ளிக் ஹே சர்வீஸ் மெயின் டாட் ஹே திஸ் டாட் ஹே ஈக்குவல் டு இந்த இதுன்ட்டு. ஸோ இப்போ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங்கு கெட் நேம் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ரிட்டர்ன் ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஹே அப்படின்ற ஒரு கிளாஸுக்காண்டி ஹே சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கான கிளாஸை வந்து இங்கே இது பண்ணியிருக்கோம். கெட் கீ மெத்தட் அப்படின்னு ஒன்று போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எது பீன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல அட் பீன் அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கொடுத்தோம்னா இந்த கிளாஸ் வந்து பீனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஹே சர்வீஸ் அப்படின்றதுல போயிட்டு இங்கே வந்து நம்ம இதோட நேமே இல்லை. ஸோ ஹே சர்வீஸ் அப்படின்னு இங்கே என்ன நம்ம கால் பண்ணியிருக்கோம், நியூ ஹே வந்து போட்டுட்டு இது பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு hey equal to hey அப்படின்ற மாதிரி செட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்து இது பண்ணலாம். ஹேல வந்து நிக்குதா? இப்போ இங்க என்ன வந்திருக்கு? நேம் ஈக்குவல் டு மிஸ்டர் பூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம மிஸ்டர் பூன்றது வந்து இங்க இந்த ஃபைல்ல நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்ல. மெயின்ல வந்து தான் இந்த இடத்துல மிஸ்டர் பூ அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்புட் குடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டர் பூ அப்படின்றத குடுக்கவே இல்ல. இந்த ஹேக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஹேக்குள்ள. ஹே வந்து நேம் ஈக்குவல் டு மிஸ்டர் பூ அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்க நம்ம முன்னாடி இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு இப்போ சரி நீ இதில என்ன ஸ்பெஷலா பண்ணிட்ட அட்மின்ன்றத குடுக்காட்டியுமே இப்படி தான நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. இப்போ நான் அத டெலீட் பண்ணிட்டு, இத நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இத டீபக் பண்ணி பார்க்குறேன். இங்க என்ன நடக்குது? ப்ராசஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. எக்ஸிட் ஆயிருச்சு. ஸோ கன்சிடர் டிஃபைனிங் எ பீன். ஒரு பீன் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லுது. மெயின் கிளாஸ்ல ஹே அப்படின்ற ஒரு பீன் வந்து டிஃபைன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி குடுத்த மாரி அட்மின் குடுத்தோம்னா மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த அட்மின் குடுக்குறதுனால என்ன நடக்கும்னா இந்த இடத்துல, நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஒரு கிளாஸுக்கோ, இல்ல ஒரு மெத்தடுக்கோ அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்றத வந்து டைரக்ட்டா தூக்கி அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ல செட் பண்ணிரும் அட்மின் அப்படின்றத குடுக்குறப்போ. ஸோ அப்ப நம்மளுக்காண்டி மேனுவலா எங்கேயுமே ஹேண்டில் பண்ணவே தேவையில்ல. ஒரு தடவ கிரியேட் பண்றப்பயும் திருப்பி இது பண்ணிட்டே இருக்கணும். இனிஷியேட் பண்றது, இந்த லைஃப் சைக்கிள் எல்லாமே ஹேண்டில் பண்றதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணணும் அப்படின்ற மாரி அவசியமே கிடையாது. அது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் சொன்னேன்ல, இந்த பீன் ஃபேக்டரி அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாரி. ஸோ அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ன்றதே எல்லாமே பார்த்துக்கும். நீங்க எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல மிச்சம் எதுவுமே. நம்ம அட்மின் அப்படின்ற ஒரு அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணாலே அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் எல்லா வேலையுமே அதுவா தானா பார்த்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.